friends, welcome to KAVITHASAMAYALARAI. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல சுவையான மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை. என்னோட ஆல் டைம் ஃபேவரட் ரெசிபி. டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்துல பண்ணிடலாம். சப்பாத்தி, ரைஸ், ரோட்டி எல்லாத்துக்குமே அட்டகாசமா இருக்குங்க. ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி. பட் ஒரு சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணும்போது அந்த பர்ஃபெக்டான டேஸ்ட், கலர், டெக்ஸ்சர் எல்லாமே நம்மளுக்கு சூப்பராக கிடைக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பாக திரும்ப செய்வீங்க. நல்ல டேஸ்ட்டோடு இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு நான்வெஜ் சுக்கா ஃப்ரையை டேஸ்ட் பண்ணும்போது எப்படி இருக்குமோ அந்த ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் அதே மாதிரி இருக்கும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க அருமையான மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இங்கே ஒரு 2 பேக்கெட் மஷ்ரூமை, கிட்டத்தட்ட ஒரு 400 கிராம் அளவுக்கான மஷ்ரூமை நல்லா கழுவி தொடச்சிட்டு சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கிறேன். அதாவது ரொம்ப பொடியாக இல்லைங்க, கொஞ்சம் பெரிய மஷ்ரூம்ஸை ஒரு 2 4 கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு பாருங்கள். இப்போ மஷ்ரூம்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ இதுக்கு நம்ம ஒரு ஃப்ரெஷ்ஷான மசாலா வறுத்து அரைக்க போகிறோம். இப்போ இங்கே ஸ்டவ்வில் நல்ல ஒரு அடிகனமான கடாய் வச்சாச்சுங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி, கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர். இங்கே மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரைக்கு நம்ம முழுக்க மிளகோட காரம் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ மிளகோட அளவு கொஞ்சம் ஜாஸ்தியாக இங்கே சேர்த்துருக்குறேன். அடுத்தது 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இப்போ இதையெல்லாம் ஒரு 2 நிமிஷம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்குவோங்க. அதாவது இந்த ஸ்பைசஸ் எல்லாம் பொரிஞ்சு நல்லா வாசனை வர வரைக்கும் நம்ம வறுத்து விட்டுக்கணும். இப்போ நம்ம இங்கே சேர்த்துக்கிட்ட பொருளெல்லாம் 1 நிமிஷம் நல்லா வறுத்து விட்டாச்சு. இப்போ இதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இந்த கருவேப்பிலையும் சேர்த்து வறுத்து நம்ம மசாலா பிடிச்சி நம்ம தளிக்கும் போது வாசனை டேஸ்ட்டு தூக்கலாக இருக்கும். ஸோ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்தாச்சு. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வாசனை வர வரைக்கும் வறுத்து விட்டுறலாங்க. ஒரு 2 நிமிஷம் வறுத்து விட்டாவே நல்ல வாசனை வரும். இந்த ஸ்பைசஸோட வாசனை அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு வறுத்த பொருளெல்லாம் கம்ப்ளீட்டாக மிக்ஸி ஜாரில் சேர்த்து விட்டு நல்லா கொஞ்சம் ஃபைன் பவுடராக பொடிச்சு எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பொடிச்சு எடுத்துக்கணும். கமகமன்னு வாசனையோட ஃப்ரெஷ்ஷான மசாலா ரெடி. இப்போ அடுத்தது நம்ம மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இங்கே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் நம்ம இப்போ ஹோல் கரம் மசாலா ஸ்பைசஸ் சேர்த்துருவோம். அது என்னென்னு பார்த்துடலாம். 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 1 பிரிஞ்சி இலை, கொஞ்சமாக கல்பாசி, கூடவே 1 வரமிளகாய், அடுத்தது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டு நல்லா பொரிய விட்டுடலாம். இந்த ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா பொரிஞ்சு கொஞ்சம் வாசனை வந்ததுக்கப்புறம் இப்போ இதில் பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற 2 பெரிய வெங்காயம், கூடவே பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற 1 பச்சை மிளகாவை சேர்த்து விட்டு நல்லா வதக்கிடலாம். இந்த வெங்காயம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதங்கணும். பொறுமையாக வதக்கி விடுங்க. ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வெங்காயம் வதங்கி நல்லா இந்த அளவுக்கு கலர் வந்ததுக்கப்புறம் இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருவோம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம். அந்த இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போக்குற வரைக்கும் நல்லா வதங்கி வரட்டும். ஸோ 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு தக்காளி சேர்த்துருவோம். சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு தக்காளி சேர்த்தாச்சு. நல்லா வதக்கி விட்டுருவோம். தக்காளி நல்லா வதங்கி சாஃப்ட் ஆகணும். அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருவோம். தக்காளி குயிக்காக வதங்கி வர்றதுக்கு இந்த ஸ்டேஜில் உப்பு, மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துருவோம். நான் இங்கே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுருவோம். ஒரு 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த கடாய் மேலே ஒரு மூடியை போட்டு விட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருவோங்க. நல்லா வதங்கி அந்த தக்காளியெல்லாம் நல்லா மசிஞ்சு வெந்துடும். இப்போ 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், தக்காளியெல்லாம் நல்லா சாஃப்டாக வதங்கி வெந்து வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூம்ஸை கம்ப்ளீட்டாக சேர்த்துருவோம். இங்கே நான் 2 பேக்கெட் மஷ்ரூம், அதாவது 400 கிராம் அளவான மஷ்ரூமை கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். நம்ம மஷ்ரூம் சேர்க்கும்போது அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும். பட் அது வதங்கிருச்சுன்னா ரொம்ப கம்மியான குவான்டிட்டி தான் இருக்கும். இது ஒரு 3-4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு சரியாக இருக்கும். மஷ்ரூம் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு இப்போ இந்த கடாய்க்கு மூடியை போட்டு விட்டாச்சுங்க. ஒரு 2 நிமிஷம் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுறோம். பாருங்கள், நம்ம தண்ணி எதுவும் விடாமல் தான் மஷ்ரூமை வதக்கி நம்ம மூடி வச்சோம்.
பாருங்கள், மஷ்ரூமே தண்ணி விட்டு வதங்கி வந்திருக்கு. இதுலேயே நம்மளுக்கு மஷ்ரூம் வெந்துடும். நம்ம சுக்கா வறுவலெல்லாம் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்க வேண்டியதில்லை. நான் இங்கே கொஞ்சம் செமி கிரேவி பக்குவத்துக்கு செய்கிறேன். ஸோ நான் இங்கே ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அகைன் இந்த பாத்திரத்துக்கு அந்த லிட்டை போட்டு விட்டுறலாம். இன்னொரு 2-3 நிமிஷம் நல்லா வெந்து வரட்டுங்க. இப்போ ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கி வெந்துருச்சு. ஓப்பன் பண்ணியாச்சு. கமகமன்னு வாசனை இருக்குது, அந்த மஷ்ரூம் வதங்கின வாசனை. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து பொடிச்சு வச்சுருக்கிற மசாலா பொடியை கம்ப்ளீட்டாக சேர்த்துருவோம். 2 பேக்கெட் மஷ்ரூம் சேர்த்துருந்தோம். ஸோ அதுக்கு இந்த மசாலா பொடி கம்ப்ளீட்டாக போடும்போது சரியாக இருக்கும். கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குவோம். நம்ம ஏற்கனவே தக்காளியெல்லாம் வதக்கும் போது உப்பு போட்டிருந்தோங்க, அது ஞாபகம் வச்சுட்டு மீதி உப்பை இங்கே சேர்த்துக்கிறேன். இப்போ மசாலா பொடி உப்பெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இனி ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ஒரு 2-3 நிமிஷம் வதக்கி விட்டு எடுத்தாவே நல்ல ஒரு சுக்கா வறுவல் ஸ்டேஜுக்கு இந்த மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை வந்துடும். பட் எனக்கு கொஞ்சம் திக்காக ஒரு செமி கிரேவி பக்குவத்துக்கு இந்த மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை வேணும். அதாவது சாதத்தோடு கலந்து சாப்பிட்றக்கும் சப்பாத்திக்கு தொட்டுக்கிறக்கும் நல்லாயிருக்கும். ஸோ அந்த ஸ்டேஜில் எனக்கு இந்த கிரேவி வேணும். ஸோ அதனால் கொஞ்சமாக இன்னொரு 1/4 டம்ளர் தண்ணி மட்டுமே விட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அகைன் இந்த பாத்திரத்துக்கான மூடியை போட்டு விட்டுறேன். ஒரு 2 நிமிஷம் மேலே ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா கொதிக்க விடுவோம். அது நல்லா வதங்கி கொஞ்சம் திக்காகட்டும். இப்போ ஒரு 2-3 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறேங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜ் வந்தாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் பொடியான இருக்கிற கொத்தமல்லி இலை ஒரு கைப்பிடி அளவுக்கு தூவி விட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த கொத்தமல்லி இலை கொஞ்சம் அதிகமாக போடும்போதே நல்ல வாசனை டேஸ்ட்டு தூக்கலாக இருக்கும். அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு நிமிஷம் வதக்குனதில் பாருங்கள், அந்த கிரேவி நல்லா திக்காக இருக்குது, நல்ல வாசனையாக இருக்குங்க. அவ்வளோதாங்க, அருமையான மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இது சாதத்தோட கலந்து சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், சப்பாத்தி ரொட்டிக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கும் அட்டகாசமாக இருக்குங்க. ரொம்ப ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபி தான். அதாவது அந்த ஃப்ரெஷ்ஷான மசாலாவை ரெடி பண்ணுறோம். அடுத்தது இந்த மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரையை தாளித்து விட்டு நம்ம செய்கிறோம். ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆயிருங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு நான்வெஜ் சுக்கா சாப்பிட்டு ஃபீல் இருக்கும். ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.